ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நூலோவியம் ஆரி டிசைனர்ஸ். இன்றைக்கி நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் டிசைனிங் வீடியோ தான் ஒன்று பார்க்க போகிறோம். கிராண்டான ப்ரைடல் ப்ளவுஸ் டிசைன் தான் ஒன்று பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெக்லைனில் வந்து 3 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்ருக்கேன். A1 மம்தா ஜரியில் தான் கொடுத்துட்ருக்கேன். நம்பர் 14 நீடில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம 3 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்லைன் ஒர்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன் 3 லைன். இப்போ நெக்லைனை சுற்றி நான் வந்து லோடிங் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம சாரீ வந்து க்ரீன் கலர், அதுக்கேற்ற மாதிரி நம்ம லோடிங் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து இந்த மாதிரி சாதியை வந்து நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம 2 கார்னரையும் ஒரு ஓரம் பிடிச்சிட்டு ஒரு கையில் நல்லா ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து இந்த சாதி மேலே வந்து க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டால் லோடிங் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ நான் வந்து செல்ஃப் கலர் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். த்ரெட்டை வச்சு தான் இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். சாதியை எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. நீடில் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு நம்ம செயின் ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். ஆனால் இது வந்து சாதியில் பண்ணிகிட்ருக்கோம். அப்பப்போ ஸ்டக் ஆச்சுன்னா திருப்பி எடுத்துட்டு ஃபஸ்ட்லேருந்து செய்யுங்க. நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இது மேலே நம்ம லோடிங் பண்ண போகிறோம். சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டில் ஃபஸ்ட்டு எப்படி லோடிங் பண்ணுறேன்னு பாருங்கள். க்ராஸாக இதே மாதிரி லோடிங் பண்ணும்போது க்ராஸாக லோடிங் பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக லோடிங் பண்ணாதீங்க. க்ராஸாக லோடிங் பண்ணால் தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிங்கிள் ஸ்டாண்ட்ஸில் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பழகுங்க பிகினராக இருந்தால். அதுக்கப்புறம் டபுள் ஸ்டாண்ட்ஸில் ட்ரை பண்ணி பழகுங்க. சில்க் த்ரெட்டில் நான் நம்பர் 14 நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ட்ரை பண்ண. ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் ஸ்டிச் போட்டுட்டு க்ராஸாக த்ரெட்டை கொண்டுட்டு வந்து கீழே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு திருப்பி மேலே எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு திருப்பியும் கீழே கொண்டுட்டு போகணும். அதே மாதிரி தான் திருப்பியும் மாற்றி ஃபுல்லாக நெக்லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஜர்தோசி வச்சு ஒரு லைன் கொடுத்துட்ருக்கேன். ஆன்டி கலர் ஜர்தோசி வச்சு நான் த்ரெட்டில் தான் கொடுக்குறேன். நீங்கள் இதுக்கு த்ரெட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நரம்பு யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நீடில் ஹேண்டில் பண்ணுங்கள். நீடில் 90 டிகிரிக்கு ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். மாட்டாது உங்களுக்கு, ஜர்தூசினாலும் சாதினாலும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதை கம்ப்ளீட் பண்ண பிறகு ஒரு லைன் வந்து நான் ஃப்ளாட் பீட்ஸை வச்சு ஃப்ளாட் லோடிங் பண்ணிகிட்ருக்கேன். சுகர் பீட்ஸை வச்சு. இதே நீங்கள் இன்னும் நல்லா எம்போஸ்டாக வேணும்னா உள்ளே வந்து நீங்கள் பைப்பிங் த்ரெட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஜர்தூசி சாதி அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எம்போஸ்டாக எஃபெக்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு அவ்வளோ எம்போஸ்டு வேணாங்கிறதுக்காக நான் ஃப்ளாட் லோடிங் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், நான் ஃப்ளாட் லோடிங்கிறனால 4 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதே நீங்கள் பைப்பிங் த்ரெட்டெல்லாம் வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா அப்போ வந்து நீங்கள் 5, 6 அந்த மாதிரி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் 4 பீட்ஸ் எடுத்திருக்கேன், சுகர் பீட்ஸு. இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேலேருந்து நம்ம த்ரெட்டை எடுத்துட்டு நம்ம அதில் வந்து லோட் பண்ணிடுறோம். பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு லாக் ஸ்டிச் பண்ணணும். நம்ம அந்த லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி அந்த த்ரெட்டை வந்து மேலே கொண்டுட்டு வந்து மேலே ஒரு ஸ்டிச் லாக் ஸ்டிச்சு, அப்புறம் பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு கீழே திருப்பியும் போய் ஒரு ஸ்டிச்சு லாக் ஸ்டிச்சு. இதில் என்னன்னா கீழே 2 ஸ்டிச் போடுறோமா, மேலேயும் 2 ஸ்டிச் போடணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃப்ளாட் லோடிங் கம்ப்ளீட் பண்ண பிறகு நம்ம ஜர்தோசி கொடுத்தோம்ல, அதே மாதிரி ஒரு லைன் நான் ஜர்தோசி கொடுத்து ஆன்டி கலர் ஜர்தோசி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம மார்க்கிங் பண்ண போகிறோம். இப்போ தான் கிராண்டாக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் 1 இன்ச்சுக்கும் மார்க் பண்ணிக்கலாம், 3/4 இன்ச்சுக்கும் மார்க் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன்.
நெக்லைன் சுற்றியும். இப்போ மார்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் செல்ஃப் கலர் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்பர் 4 கோல்டன் டல் பீட்ஸ் எடுத்திருக்கேன். கோல்டு டல் பீட்ஸில் வந்து நான் வந்து ஒவ்வொரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நாட் பண்ணிடுறேன். அதே மாதிரி ரேண்டமாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ அதை சுற்றி நம்ம வந்து பீட்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறோம். அதனால் வந்து நான் ரேண்டமாக வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம வந்து சின்ன ஐனிங் குந்தன் அந்த மாதிரி இருக்கும்ல, அதில் நான் வந்து இப்போ கோல்டு யூஸ் பண்ணுறேன். எப்படி வந்து இந்த மாதிரி சின்ன குந்தன்லாம் ஒட்டுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு அதை கவனிங்க. நம்ம பேக் சைடில் வந்து க்ளூவை தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு நம்ம அந்த ஐனிங் ஸ்டோனை தொட்டோன்னா நம்மளுக்கு ஒட்டிக்கும். நீடில் அதை அப்படியே ஒட்டிடலாம். இந்த மாதிரி ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணிக்கும். அதையும் இப்போ அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அது ட்ரை ஆன பிறகு நம்ம இப்போ சுகர் பீட்ஸ் வச்சு வாட்டர் ஃபில்லிங் பண்ணிகிட்ருக்கோம். வாட்டர் ஃபில்லிங் மெத்தடில் பீட்ஸை வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் எப்படி ஃபில் பண்ணுறோன்னு. ஸ்டிச்சு வந்து நீங்கள் வந்து ஒரே ஷேப்பில் போடக்கூடாது. நம்ம ரேண்டமாக இருக்கணும் ஸ்டிச்சு. நீங்கள் ஒரே ஷேப்பில் போட்டிங்கன்னா நீட் ஃபினிஷிங் கிடைக்காது வாட்டர் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும். அதனால வந்து நீங்கள் ரேண்டமாக ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு. அதே மாதிரி கேப் இல்லாமல் நல்லா நெருக்கமாக வந்து பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். சிங்கிள் பீட்ஸ்க்கு ஸ்டிச் பண்ணாலும் சரி, டபுள் பீட்ஸுக்கு ஸ்டிச் பண்ணாலும் சரி. நான் ஃபுல்லாக வந்து சிங்கிள் பீட்ஸில் தான் வச்சு ஸ்டிச் பண்ணேன். நீங்கள் டபுள் பீட்ஸ்லேயும் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்ட்டு. இதே மாதிரி தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். நெக்லைன் ஃபுல்லாக நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அது ஃபுல்லாக இப்படி தான் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். இது ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ண பிறகு நம்ம இன்னும் கொஞ்சம் கிராண்டாக ஆக்க போகிறோம். அது எப்படின்னு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் சொல்கிறேன். பாருங்கள் எப்படி ஃபில் பண்ணுறேன்ட்டு. நம்ம ஷேப் வந்து ஒரே ஷேப்பில் மட்டும் ஸ்டிச் பண்ணிடாதீங்க. நான் இப்போ வந்து சுகர் பீட்ஸ் வந்து ப்ரிசர்வ் பிராண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரிசர்வ் பிராண்ட் சுகர் பீட்ஸில் தான் ஸ்டிச் பண்ணுறேன். நீடில் வந்து நம்பர் 14 நம்ம யூஸ் பண்ணுறது. நான் செல்ஃப் கலர் த்ரெட்டை வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் வந்து நீங்கள் நரம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லாஸ்ட்டு வீடியோவும் இதே மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து அது இன்னும் கிராண்டாக இருக்கும். அது ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்கேட்டர்ட் பீட் டிசைன் வச்சு ஃபில் பண்ணியிருக்கோம். நம்ம பார்ட்டி வேர், ரிசப்ஷன்ஸ்க்கு நீங்கள் இதே ப்ரைடல் கூட யூஸ் பண்ணலாம். அந்த இதை செக் பண்ணலைன்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன். ஐ கார்ட்லேயும் செக் பண்ணுங்கள். என் ஸ்க்ரீன்லேயும் செக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம்ல, நான் இப்போ நாட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு 20 பீட் 30 பீடு ஸ்டிச் பண்ணி முடித்தோடனே நாட் பண்ணிடணும். சப்போஸ் நம்மளுக்கு த்ரெட் எதுவும் அறுந்துருச்சுனாலும் கூட நம்மளுக்கு வந்து அந்த இடம் மட்டும் நம்ம வந்து திருப்பி ஃபில் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் வந்து ஃபுல்லாக நெக் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு நாட் பண்ணுறதோட இந்த மாதிரி நாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்லைனில் என்ன ஒர்க் பண்ணலான்னு பாருங்கள். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே நல்லா கிராண்டாக நம்மளுக்கு இருக்கும். இப்போ வந்து இதை சுற்றி வந்து நெக்லைனை சுற்றி நான் ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு அப்ளை பண்ணி முடித்த பிறகு நான் வந்து இப்போ வந்து திலகம் ஷேப் குந்தன் வந்து ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கேன். இது நம்ம ட்ரை ஆன பிறகு நம்ம இதில் ஒர்க் பண்ணலாம். ட்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். நான் ஜரி தான் யூஸ் பண்ணுறேன். A1 மம்தா ஜரியில் தான் நம்பர் 14 நீடில் வச்சு நான் இப்போ செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். திலகம் ஷேப் வந்து எப்படி ஷார்ப்னஸ் கொண்டுட்டு வரேன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் ஷார்ப்னஸ் கொண்டுட்டு வரணும். இப்படி தான் கொண்டுட்டு வந்து நம்ம சிக்கு கோலம் போடுற மாதிரி ஃபுல்லு சுற்றிலும் நம்ம செயின் ஸ்டிச் போட்டு எல்லா திலகம் ஷேப் குந்தனுக்கும் நம்ம நாட் பண்ணாமல் செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது டைம் சேவிங் மெத்தடும் கூட. உங்களுக்கு சீக்கிரமாக ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.
நான் உங்களுக்கு எல்லாமே நான் என் வீடியோவில் சொல்கிறதெல்லாம் ஈஸியான மெத்தட் தான் சொல்லித்தரேன். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு எல்லாமே டைம் சேவிங் மெத்தடில் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சீக்கிரமாக ஒர்க் கம்ப்ளீட் ஆகும். தெரியுதா, சிக்கு கோலம் போடுற மாதிரி ஃபுல்லாக நான் நாட் பண்ணாமல் சொல்லிகிட்ருக்கேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஃபினிஷிங் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் வந்திருக்குன்னு பாருங்கள். நான் புட்டாஸ்க்கு வந்து சின்ன குந்தனை வந்து டைமண்ட் ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபுல் வியூ ஃப்ரெண்ட்ஸ். பேக் நெக்கோட ஃபுல் வியூ. ஃப்ரண்ட் நெக்குக்கும் இதான் ஒர்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஸ்லீவ் டிசைன் போடுறேன், நல்லா கிராண்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ அதான் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு க்ரியேட்டிவான டிசைனில் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.